Hi students, இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 6 control structuresல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் உள்ள ஒரு 5 மார்க் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் பைத்தான் ப்ரோக்ராம் உள்ள ஒரு 5 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதையும் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா விச் இஸ் அ வெரி சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்னால் தயவு செஞ்சு விடாதீங்க. ஈஸியாக வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா 5 மார்க்குக்கு பக்கமாக எழுதுவோம். ஓகே, அந்த மாதிரிலாம் எழுதாமல் 2-3 லைன் எழுதினாலே போதும். 5 மார்க்ன்றது அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, எஸ். ஸோ 5 மார்க்கு பைத்தான் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் ஃபார் எ கிவன் நம்பர். அப்போ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். ஓகே, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகே, டேபிள் எழுதணும். இப்போ நான் என்ன சொன்னேன், யூசர் கிட்டேருந்து தான் இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ யூசர் கிட்டேருந்து என்ன டேபிள் நம்பர் வாங்க போகிறோம், அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் எழுத போகிறோம், நம்மளோட டேபிள்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், யூசர் கிட்டேருந்து நம்பர் எப்படி வாங்குவோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இந்த இன்ட்டை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் டேபிள் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நிற்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் 2 டேபிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா நம்மளை போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்புட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும் பைத்தான் ப்ரோக்ராமில். ஓகே, இன்புட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதனால தான் இதில் ஒரு இன்ட்டுன்னு கொடுக்குறோம். இன்ட்டு இன்புட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் டேபிள். இங்கே 2 ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபார் லூப்பு ஃபார் ஐ இன் ரேஞ்சு. ஓகே, 1,11. ஏன் 1,11 எடுத்திருக்கேன்? ஏன்னா ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, ஸ்டார்ட் ஸ்டாப் -1 அப்படின்னா 11 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 10 வரல எடுத்துக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, 1லேருந்து 10 வரல அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ தான் 1லேருந்து 10 வரல உங்களால் வந்து டேபிள்ஸ் எழுத முடியும். இங்கே பிரிண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1, அதுக்கப்புறம் ஒரு இன்டூ சிம்பிள். ஓகே, டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். 1 இன்டூ இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் டேபிள் நீங்கள் 2 கொடுத்துருக்கீங்கன்னு எடுத்துப்போம். ஓகே, அப்போனா நம்மளோட வேல்யூ என்ன வரும், 2. ஓகே, ஸோ அப்போ இங்கே 2, 1 இன்டூ 2 சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ஏதாவது கொடுத்தனா அது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஈக்குவல் டு ஓகே, நம்மள என்ன கொடுத்தோம், 2, ஐயோட வேல்யூ என்ன 1 இன்டூ 2, 1 இன்டூ 2 2. ஓகே, அப்போ டேபிள்ஸ் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் ஒரு இன்டூ சிம்பிள், அதுக்கப்புறம் நம் என்னது 2, அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள், அதுக்கப்புறம் 2 இன்டூ 1 2. ஓகே, இப்போ 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. 1 பிரிண்ட் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன, 1க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 2. கரெக்டுங்களா? ஸோ 1க்கு அப்புறம் 2, அப்போ ஐயோட வேல்யூ 2 இன்டூ சிம்பிள் அப்படியே வரும். நம்மோட வேல்யூ எப்பயுமே 2 தான். ஈக்குவல் டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ என்னது 2. அப்போ 2 இன்டூ 2 இன்டூ 2 எவ்வளோ, 4. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் பாருங்கள், 2 இன்டூ சிம்பிள் 2 ஈக்குவல் டு 2 இன்டூ 2 4, அப்போ 4 பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐயோட வேல்யூ என்ன, இது நீங்கள் லைனாக எடுக்கணும். 1 எடுத்தோம், 2 எடுத்தோம், அடுத்தது என்னது 3 இன்டூ 2 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் 6, அப்புறம் 4 இன்டூ 2 8. இதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 5 இன்டூ 2 10, 6 இன்டூ 2 12, 7 இன்டூ 2 14, அடுத்து 8 இன்டூ 2 16, 9 இன்டூ 2 18, 10 இன்டூ 2 ஈக்குவல் டு 20. ஓகே, 10 நம்பர் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ வெறும் 3 லைன் தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த 3 லைன் ப்ரோக்ராமை எழுதிட்டு இந்த அவுட்புட்டை எழுதிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஜஸ்ட் வெரி வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல
3 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன டேபிள் கிடைக்கும்? 3 டேபிள் கிடைக்கும். 5 கொடுத்தீங்கன்னா 5 டேபிள் கிடைக்கும். உங்களுக்கு எந்த டேபிள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.